கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து என்ன செய்வேன்? களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பேசப்பா, இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இடைபட பேச நீங்கள் வாங்கப்பா. உடைய நல்ல வார்த்தை, உடைய அன்பு நிறைந்த வார்த்தை, மகிமை நிறைந்த வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, மகத்துவம் நிறைந்த வார்த்தை, ஆண்டவரே ஆண்டவரே பலம் நிறைந்த ஒரு வார்த்தை, உயிருள்ள ஒரு வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தையால் எங்களோடு கூட நீங்கள் பேசி இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் கரங்களில் ஆற்றி வெறுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பேசுங்க தடுப்பனே. ஆண்டவரே, பேசப்படுகிற வார்த்தையின் ரகசியங்கள், ஆழங்கள், மறைபொருள், புதைபொருள், வெளிப்படாத ரகசியங்கள் அத்தனையும் நீர் வெளிப்படுத்தி பேசுவீராக. வசனத்தின் ஆண்டவரே, வசனம் ஜனங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்றவாறு பேசப்படட்டும். கிரியைகளை நடத்துங்க, கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனங்கள் ஜனங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை ஆளுகை செய்த வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பேசுங்க தகப்பனே. அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை நான் பாடுகிறேன். ஏனென்றால் ஏராளமான ஒரு சாட்சியின் வாரம், ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்கிறார் இல்லையா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாட போகிறேன். நீர் தந்த நன்மையாவையும் நீரைத்து கர்த்தரே, மகிழ்ச்சியோடு என்றைக்கும் நான் துதி செய்வேனே. தோழந்தை பருவ முதல் குறைவில்லாமலே நன்மைகள் ஏராளமானது. என்னோடு வாலிபத்திலும் இருந்தீர் தேவரீ, கேட்டுண்டான காலத்தும் வீழாமல் தாங்கினி. அநேகமான தீமைகள் அண்டாமல் தடுத்தி, கைமாறில்லாத நன்மைகள் கர்த்தாவே ஒளிந்தி. இமையில் என்றும் தாழ்மையா தெய்வந்தை நீ நைப்பேன். மறுமையில் வழக்கமாய் உம்மையே போற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே தூய ஆவியானவர்
செய்திக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது இந்த வார்த்தைகளைத்தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த, ஆவியானவர் கொடுத்த சில பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைத்து கடந்து போக விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் பேசுகிறது யாரு? ஆவியானவர். ஒரு மனுஷ குரல், ஒரு மனுஷனால இதெல்லாம் பேசவே முடியாது ஒன்று. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நமக்கு இறக்கப்பட்டு தான் இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாத்தையுமே சுகமாக கொண்டு வந்திருக்கிறார். கேரளம் எல்லாமே நன்மையும் செம்மையுமாய் ஆசீர்வாதமாக கர்த்தர் முடித்து தந்தார். அதே போல வரப்போகிற புதிய ஆண்டும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தொடர்ந்து என்ன செய்யணும்? ஒரு எஞ்சிய 3 நாள் தான் இருக்கு. அந்த 3 நாட்களும் கர்த்தருடைய பாதத்துல வந்து உபவாசத்தை ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, அல்லது இல்லை உபவாசம் இருந்து என்னால் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்றவங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டு வந்து தாராளமா நீங்க ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு இந்த இடத்துல வந்து என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஜெபிக்கணும். ஜெபம்தான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபம் புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி நிச்சயமாய் கொண்டு வரும். அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற யாராவது சாட்சி இருக்கீங்களாமா? இந்த வருஷத்தின் கடைசியில் யாராவது சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க எழுந்திருந்து சாட்சி சொல்ல கடைசி சான்ஸ். சரி, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் துதித்தல் என்பது நன்றி சொல்லுவது. ஆமென். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, கர்த்தரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. எந்த இடத்துல போய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மை வந்து என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. காலையில் அதைத்தான் தியானம் பண்ணோம். அப்போ அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் தாழ்மை அப்படிங்கிற ஒரு சத்தியத்தில் நாம் கேட்டோம். அப்படித்தானே? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேவ சமூகத்தில் தாழ்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் 3 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன். தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அந்த உபவாச கூட்டங்கள்ல நம்ம தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் தேவனாகிய கர்த்தரை துதிக்கும் பொழுது துதிக்க துதிக்க நமக்கு ஒரு ஆசீர்வாதமே வருகிறது. ஆமென். அது என்ன ஆசீர்வாதம்? ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய கருவைகள், ஆவிக்குரிய வரங்கள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய கனிகள், எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆனபடியினால தாழ்மையாய் இருந்து கர்த்தரை துதித்து உயர்த்தி, தேவன் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி துதிச்சு பாருங்க. அந்த தேவனுடைய ஐஸ்வர்யமாகிய கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளும் சகல செல்வமும் ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதமும் எல்லாமே சம பங்காய் நமக்கு வந்து சேர்ந்து விடும். கரந்தட்டி இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 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 ஆனா தேவனை துதிக்கிறது எப்படி துதிக்க வேண்டும் என்பதை காலையில் கொஞ்சம் தியானம் செய்தோம். அப்படிதானா? ஆமா. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம்
19வது வசனத்தை வாசித்து பாருங்க. கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஆமென். அப்படிங்கிறத அந்த துதித்ததுனால என்ன நன்மை கிடைச்சது? என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது? ஒரு வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை துதித்து பாடும் பொழுது உனக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும், சத்துருடைய போராட்டத்தில் இருந்தும், கடன் பிரச்சனையில் இருந்தும், பலவிதமான தொல்லைகளில் இருந்தும், நெருக்கங்களில் இருந்தும், நிந்தையில் இருந்தும், அவமானத்தில் இருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. துதித்து என்ன செய்யணும்? தினமும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். அதைத்தான் நாங்க தியானம் பண்ணோம். அல்லேலூயா. சரி, ஆனா அடுத்தது எப்படி துதிக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாலே சங்கீதம் 100வது சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாசல்களில் துதியோடும். அல்லேலூயா. அவருடைய வாசல்களில் துதியோடும். தேவ சமூகத்தில் வருகிற நாம் அவருடைய வாசலில் பிரவேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளே வாசலில் அடி எடுத்து வைத்து மிதித்து உள்ளே வரும் பொழுது நாம் எப்படி இருக்கணுமா? அவர் வாசல்களில் துதியோடும். அல்லேலூயா. துதியோடும். ஹலோ, எத்தனை பேர் துதிச்சுக்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு? அவர் வாசல்களில் அந்த கேட்ல முன்னாடி கால் வைக்கும் போதே, வைக்கிறதுக்கு முன்னாடியே, அல்லது உங்க வீட்டில இருந்து புறப்படும் பொழுது, உங்க வீட்டு வாசல்ல கதவை பூட்டி சாவி எடுத்து அடுத்தது படியில கால் வைக்கும் போது கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. ஏன் வரணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய சன்னிதானத்தின் முன்பதாக இருக்கக்கூடிய வாசலில், வாசல் படியில் கால் வைத்து கர்த்தரை துதித்து உள்ளே வரும் பொழுது, உங்க வீட்டு வாசல்ல, உங்க வீட்டு வாசல்ல, உங்க வீட்டு வாசல் படியில நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்தின் வாசல் படியில துதிச்சு உள்ளே வரும் பொழுது, உங்க வீட்டு வாசல் படியில அந்த துதி ஸ்தோத்திரம் போய் நின்று கொண்டிருக்கும். கரந்தட்டி இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. ஏன் உங்க வீட்டு வாசல்ல போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனைகள், சத்துருவால் வந்த பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் நீக்கி விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் தேவனுடைய பிரகாரங்களில் பிரவேசிக்கும் பொழுது, ஆமென், வாசல்களில் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி வந்தா உங்க வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை வேதம் சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பு என்றால் விடுதலை. ஆமென். ரட்சிப்பை பாருங்கள் சொல்லி கீழே சொல்றாரு பாருங்க. ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இது. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க துதிச்சு உங்க வீட்டுல இருந்து
உங்க கதவை பூட்டி சாவி எடுத்து உங்க வாசல் படியில கால் வைக்கும் பொழுதே துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி வந்தால் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் முன்பதாக கர்த்தருடைய பிரகாரம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும் முன்பதாக அந்த வாசற்படியிலே கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நீங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளே வரும் பொழுது அந்த துதி ஸ்தோத்திரம் உங்க வீட்டு வாசலுக்கு போகும். ஆமென். உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன போராட்டம் இருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள பயங்கரங்கள், சத்துருவால் வந்த பயங்கரங்கள், நோய்கள், பலகீனங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் கர்த்தர் அதை விலக்கி போடுவார். காரணம் என்ன? நம்மளுடைய வாக்குத்தத்தமே நமக்கு சொல்லியிருக்கிறது, இந்த கண்ட எகிப்தியனை அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எகிப்தியர்களுக்கு வந்த வாதைகளில் ஒன்றை உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வர பண்ணவே மாட்டேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நம்ம அன்பு வைத்துதான் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்ல தேவன், நம்ம ரொம்ப பாசமுள்ள தெய்வம், நம்மள அன்புள்ள தெய்வம், நம்மை அரவணைத்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது வீட்டில இருந்தே துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி வர 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 என்ன நடக்கும்? தேவ சமூகத்துல வந்து அந்த வாசல் படியில மிதிக்கவே கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ண உங்க வீட்டுக்கு திரும்பும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு கடந்து போகும், உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகும், உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பேரானந்தமே உண்டாகும். ஆமென். சந்தோஷம் வரும். அதை நம்ம செய்யணும். கரெக்டா பெர்ஃபெக்ட்டா என்ன செய்யணும்? தினமும் செய்யணும். அதே நேரத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உறவு உள்ள தேவ பிள்ளையா வாழணும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் உறவு உள்ள ஒரு தேவ ஜனமாய் மாற வேண்டும். உறவுல வளர்ச்சி அடையணுங்க. சிலர் அந்த உறவு இல்லாமலேயே இருக்கிறோம். ஏதோ கடமுறைக்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கடமுறைக்காக ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிற கர்த்தருடைய ஜனமா இருக்கணும், உறவு அதிகமா இருக்கணும். அப்படி தேவனோடு உள்ள ஒரு உறவு அதிகமா இருக்கிறவங்க தான் அதிகமாக என்ன செய்ய முடியும்? தன்னை அறியாமல் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. உறவு எப்படி வளர்த்துக் கொள்வது? உறவை எப்படி வளர்த்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிறீங்களா? வேதத்தை அதிகமா வாசிக்கணும். ஆமென். அதிகமா என்ன செய்யணும்? துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்துல வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து என்ன செய்யணும்? சொல்லுங்க. துதிக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க வந்து துதிக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாள் அனுதினம். ஆண்டவரே, சங்கீதம் யாரும் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிறோம் பிரகாரங்களை சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களே வாசமாய் இருக்கிறதை காட்டிலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாருன்னா, அங்கதான் சத்துருவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் துதித்து உள்ளே வரும் பொழுது அந்த துதியின் மகிமையும் வல்லமை அதற்குள்ளே இருக்கிறது. ஆகவே சத்துரு அதற்குள்ள நெருங்கவே முடியாது. ஆமென். இறங்கவே முடியாது. பயந்து ஓட ஆரம்பிப்பான். நல்ல பிசாசுக்கு ரொம்ப ஆராதனைன்னா
ரொம்ப இஷ்டம். லூசிபரை அந்த டிபார்ட்மெண்ட் கூட தான் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆமென். ஆமா, இசை மீட்டு பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதுல நம்பர் 1 இருந்தான். ஆமென். அதனால ஆராதனை ரொம்ப பிடிக்கும். ஆராதிக்கும் பொழுது வருவான், எப்பொழுது ஓடுவான் தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுது அவன் ஓடுறான்னா கர்த்தரை, கர்த்தர் செய்த நன்மைகளை துதிக்க 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 ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு எப்பொழுதெல்லாம் நன்றி செலுத்துகிறோமோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பொழுது அவன் ஓடுகிறான். அப்பொழுது அவன் இந்த உங்களை விட்டு ஓடுகிறான். உங்க பின்னாடி வந்தவன் தேவனாக நாம் துதிக்கிற துதியானது விரட்டி அடிக்கிறது. காரணம் என்ன? அதுக்கு ஒரு வசனம் இருக்குங்க. சங்கீதம் 22:3 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் துதிக்கிற துதியில இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் வெளிப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. வெளிப்படுகிற தேவன் பரிசுத்தமுள்ளவர். பரிசுத்தமுள்ளவர். பிசாசை நினைக்கும் பொழுது, லூசிபரை நினைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் பாவத்தின் அதிபதி, வியாதியை கொண்டு வந்து போட்டுருவான். ஆனா இவைகள் எல்லாவற்றையும் தோற்கடிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் வீட்டில இருந்து துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வரணும். இங்க வந்தாலும் துதியோடு ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய வாசலில் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆமென். ஆமா, அப்படி செய்தால் சங்கீதம் மறுபடியும் 100:4 படிங்க. அவர் வாசலில் துதியோடு பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து ஒரு நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. வசனம் எது? 2வது வசனம் படிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு இவைகள் எல்லாம் செய்தால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது கையின் பிரயாசத்தில் தொழில இருக்கக்கூடிய பொறாமை, போட்டி, பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் தடையான ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்த கிரியைகள் எல்லாமே உடைந்து நொறுங்கி போய்விடும். நம்முடைய உள்ளமெல்லாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடியினால தேவனுடைய பிள்ளைகள், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், இந்த ஒருவேளை இந்த வீடியோவில் கேட்கிற பிள்ளைகளாக, எந்த இடத்துல இருந்து கேட்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையால் சொல்லுகிறார். சபைக்கு போகும் பொழுது வீட்டில இருந்தே நீ துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி போய்கொண்டே இரு. வழியிலே உன்னை சந்திப்பார். வழியிலே கர்த்தர் உங்களை அது துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ சமூகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வழியிலேயே என் தேவனால் மாற்றி அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ எப்ப பார்த்தாலும் சங்கீதக்காரன் சொல்றபடி சங்கீதம் 34:1 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை நான் அவர் துதி எப்போதும் என் வாயில். நம்ம வாயில இருக்குதா? நம்ம வாயில இருக்குதா இல்லையா? இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஆமென். இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னாரு. யாத்திராகமம் 14:14 கர்த்தர் யுத்தம் பண்ணினார். என்ன பண்ணினார்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்
செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை பயப்படுறாங்க. அதுக்கு தான் ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானுடைய ஒரு வார்த்தை வருகிறது. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கு நீ காண மாட்டீர்கள். பயப்படாதிருங்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்படாதிருங்கள். வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய சத்துருவால் வந்திருக்கிற பயங்கரங்களை கண்டு பயப்படாதிருங்கள். இப்பாவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணினார். உங்க குடும்பத்துல இருக்கிற போராட்டம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா அழிவு யாருக்கு வந்துச்சு? மகா பலத்த விசேஷித்த ராணுவத்தோடு பார்வோனும் நம்முடைய ராணுவங்களும் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தது. ராணுவம் தோற்கடிக்கப்பட்டது. கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் முக்கியமான ஒரு வசனம் 2வது வசனத்தை மட்டும் படிங்க. என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த பாட்டை யார் பாடுறான்னா மிரியாம் தீர்க்கதரிசி பாடுகிறார். ஆமென். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை நான் என்ன செய்வேன்? பாருங்க, அடுத்த நாள் நல்ல கவனிங்க. செங்கடல் கடந்து வெளியே வர்றாங்க. அடுத்த நாள் அவர் இப்படி திரும்பி பார்க்குறாங்க. எகிப்தியர்கள் அனைவரும் செத்து மிதக்கிறாங்க. அதை கண்டாங்க. கண்டபோது அந்த பாடலை மிரியாம் தீர்க்கதரிசி பாடுகிறார். அல்லேலூயா. நம்மளும் பாடலாமா? நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் போராட்டத்திற்கும் காரணமாக இருக்கிற சத்துருக்கு ஒரு முடிவு இன்றைக்கு வரும் என்று விசுவாசத்தோடு கைதட்டி நம்ம உற்சாகமா கைதட்டி நான் பாட போகிறோம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடு. கைதட்டி சந்தோஷமா பாடுங்க. நான் மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். நான் மகிழ்ந்து பிரச்சனையை பார்த்து பயந்து அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களை மேற்கொண்டு விடும். பிரச்சனை உங்களை மேற்கொள்ளும். பிரச்சனையை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயமே வேண்டாம். பார்த்து எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து பயந்து அழுகுறாதீங்கன்னு சொல்லுங்க.
மாட்டீங்கல்ல. நாம என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? துதித்து கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து துதிக்கும் பொழுது எல்லாமே பறந்தோடி போய்விடும். அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. துதிக்கிற பிள்ளைகள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆமென். ஜெயம் பெறுவார்கள். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றார், ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்காங்க. அதனாலதான் சொல்றாரு, நீங்க சங்கீதம் நல்லா பிரட்டி படிச்சு பார்த்தீங்களா, அங்க அதிகமா என்ன இருக்கும்னா துதியும் ஸ்தோத்திரம் தான் இருக்கும். ஆமென். எதுவுமே இருக்காது. நல்லா நீங்க வேத பகுதியில சங்கீதம் பிடிச்ச பகுதி என்னன்னா நம்ம அருமையான சங்கீதமும் நீதிமொழி. ஆமென். நீதிமொழியில நிறைய ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நல்லா தெளிவா நிறுத்தி படிச்சீங்கன்னா ஞானம் நமக்கு கண்டிப்பா ஒரு அறிவு, ஒரு தெளிந்த புத்தி உண்டாகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டான, ரொம்ப அதிகமாக நான் விரும்பி படிக்கிற ஒரு பகுதி என்னன்னா யோசேப்பின் சரித்திரம். ஆமென். அடுத்தது இன்னொரு பகுதி இருக்காது, யோபுவின் சரித்திரம். இதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை, ஒரு உயர்வு, நமக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும்னா துன்பத்தை என்ன செய்யணும்? சகித்து ஆகணும். அதுல முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு இல்லாம தேவனோடு நம்ம இருக்கணும், அவர் நம்மோடு இருக்கணும். ஆமென். இதுதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், அவர் நம்மோடு இருக்கணும், நாம அவரோடு இருக்கணும். அப்படின்னா ஒன்னோட ஒன்னா என்ன செய்யும்? கொலாப்ஸ் ஆயிடணும், மிக்சிங் ஆயிடணும். அப்பனா பிரிக்க முடியவே முடியாது. எந்த சக்தி வந்தாலும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. நீங்க கடையில போய் பெயிண்ட் கேட்டு பாருங்க. இப்போ ரீசனா கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் வெள்ளையா தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன கலர் வேணுமோ அந்த கலர் உள்ள சும்மா கொஞ்சமா தான் ஊற்றுவாங்க. ஊத்தியெல்லாம் ஒரு மிஷின்ல வைப்பாங்க. அது இப்படி 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 கடைசியில் திறந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஊத்துனாங்களோ அந்த கலர் வரும். நாம விரும்பிய கலர் வந்துவிடும். அதை பிரிச்சு எடுக்க முடியுமா? ஒயிட்ட தனியா, உங்க ஊத்துன கலரை தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா? நடக்காத ஒன்று. இதே மாதிரி தான் இயேசுவோடு நாம் இருந்தால், நாம் இயேசுவோடு இருந்தால், அவர் நம்மோடு இருந்தால் யாராலும் பிரித்தெடுக்கவே முடியாது. அல்லேலூயா. எந்த சக்தி வந்தாலும் பிரித்தெடுக்க முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நகத்தை பிச்சு எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் அப்படியே எடுக்கிறதுக்கு யாராவது பிச்சு எடுத்துக்கன்னு சொல்லி கொடுப்பீங்களா? என்ன பிச்சு எடுத்தா ரத்தம் பீரிட்டு பாரு இல்லையா? ஐயோ, வலி தாங்க முடியாத ஒரு வலி. இதே போலத்தான் கர்த்தரோடு உள்ள ஒரு உறவு பிச்சு எடுக்கவும் முடியாது. இதே போலத்தான் கர்த்தருக்குள் ஒரு ரத்த சம்பந்தமான ஒரு உறவு இருக்கணும். ஆமென். உங்களை பிரித்தெடுக்கவே முடியாது. அப்படி எடுக்க முடியாத ஒரு காரியம் நம்மளுக்குள்ள வரணும் அப்படின்னா வேத வாசிப்பும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஜெபமுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உறவை கிறிஸ்துவுக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த ரெண்டு தான் அதிகமாக நமக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கும். ஆனா தேவனோடு உள்ள ஒரு உறவு ரொம்ப அதிகமாக அதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆமென், ஆமென். அதனால வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கணும். அதிகமா என்ன செய்யணும்? துதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தில் அதிகமா அதிகமா துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, தெரியும். நீங்க ஆவிக்குள் அதுவும் இன்னொரு காரியம் சொல்ற, முழங்காலே நின்று இன்னும் ஜெபிங்க, இன்னும் முழங்காலே நின்று ஜெபிச்சு இதோட பவர்ஃபுல்லா இருக்குங்க. அல்லேலூயா.
2 முழங்கால்ல நின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் செய்கிற காரியம் மகத்துவமாக இருக்கும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆமா, எப்படி வளர்ச்சி அடைகிறோம், எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா அடுத்த முழங்கால் போட்டாலே போதும், அப்படியே தேவனோடு உள்ள ஒரு கனெக்ஷன் அப்படியே வர்றது நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு புதுவிதமான ஒரு மேலான மகிமை நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும். ஆமென், ஆமென். ஆனபடியினால என் அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்துக்குள்ள இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். அப்பதான் மகிமையின் கர்த்தர் கொடுக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு தருவார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாதுகாப்பு தருவார். அது என்ன பாதுகாப்பு? தூத சேனைகளின் பாதுகாப்பு. நம்ம யாரையுமே என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அதுக்கு ஒரு வசனம் சொல்ற ஆவியானவர் சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 1:5. ஒருவனும் உனக்கு முன்பாக எழுந்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவே மாட்டேன். பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு, அப்போ பலன் நம்ம கொள்ளணும். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பலன் கொண்டு திடமனதாய் கிறிஸ்துவுக்குள் இரு. கிறிஸ்துவுக்குள் பலம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பலனாகிய கர்த்தாவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவரை தியானிக்க தியானிக்க அவரோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உள்ள ஒரு உறவில் நாம் வளர வளர நமக்குள்ளே ஒரு புது பலத்தோடு நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். கரந்தட்டிய சப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம துதிக்க துதிக்க தேவனுடைய பலன் நமக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கிறது. சகல அப்பதான் சொல்லுவோம் ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்படின்னா அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள என்னால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு மேற்கொள்ள எனக்கு பலம் இருக்கிறது. ஒன்று எனக்கு முன்பதாக நிகழே இல்லை. ஆமென். ஏதாவது ஒன்று நம்மை மேற்கொள்ளும் அப்படின்னு நினைச்சா தப்பு கணக்கு போடுறீங்க இல்லை. ஆமென். யாரை மேற்கொள்ளாது, சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. நிந்தை, அவமானம், கடன் தொல்லை எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. காரணம், நம்மை பலப்படுத்துகிறவர் நமக்குள்ளே பெரியவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கும் கர்த்தர், நான் துதிக்கும் கர்த்தர், நான் போற்றி புகழும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படியெல்லாம் வரும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு குறை வராது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உபாகமம். அவர் ஒரே ஒரு நிமிஷம் முதல்ல இருந்து படிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இருக்கிற தேசத்துல கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுனா
இருக்கிற தேசம் அப்படின்னா என்னன்னா, இந்த தொண்டாமுத்தூர்ல இருந்தாலும் சரி, குளத்துப்பாளையத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க துதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் அந்த இந்த இடத்துல வச்சு என்ன உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு உங்க ஊர்ல என்னை இப்படி ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க உங்க ஊர் பேரை சொல்லி சொல்லுங்க. என்னைய மாதிரி எங்க ஊருக்குள்ள எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு உங்க பக்கமாய் அவங்க திரும்பணும் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க 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 வாயை திறந்து சொல்லுங்க. உங்க பிரச்சனை மாறும், உங்களுடைய போராட்டங்கள் அப்படியே மறையும். இயேசுவின் நாமத்தினால மறைந்து விடும் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் உங்க ஊருக்குள்ளே ஒரு எழுப்புதல் உங்களை வச்சு வரப்போகிறது. கர்த்தர் கொண்டு வரத்தான் போகிறார். ஓ, நீங்கள் உங்களுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கர்த்தருடைய நாமத்தினால் உண்டாயிருக்க போகிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த போராட்டம் பிரச்சனை எல்லாமே இன்னிலிருந்து நீங்க பார்க்கவே மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதெல்லாம் இந்த வருஷத்தோடு முடிவடைந்து அதை தாண்டி என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும். அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்க 2 ஆராதனை தயவு செய்து விட்டுறக்கூடாது. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தை அதிகமாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நடத்துவார். எகிப்தியர்களில் வாழ்ந்ததான பாதைகளில் ஒன்றையும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயோ, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயோ, நமக்குள்ளேயோ, நம்முடைய தொழில் ஸ்தாபனத்திலேயோ அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்தில் நமக்கு எதிராகவோ எதையும் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாங்க, இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்க எந்த மூலையில இருந்தாலும் இதே போல கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க, தேடுங்க. அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கடந்து கொண்டு போங்க. தேவன் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் நீங்க கையிட்டு செய்யும் தொழிலையும் உங்க பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு உண்டான சகலவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களுக்கு நிறைவாகி இருப்பதாக. எல்லாரும் எழுந்திருக்கலாம், ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, ஓ, எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிரச்சனை இருக்கிறவங்க, போராட்டம் இருக்கவங்க, எந்தெந்த மூலையில இருந்தாலும் சரி, இப்பொழுது உங்க தேவ சமூகத்துல மனங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த வருஷத்துக்குள்ள ஒரு முடிவு உண்டாகியே ஆக வேண்டும். ஓ, இந்த போராட்டம் இருக்கிறது, எனக்கு இதை நீக்கி தந்துதான் ஆக வேண்டும். அல்லது என் சரீரத்தில் இந்த பலகீனம் இருக்கிறது, அல்லது ஒரு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறேன், என்னை விடுதலை செய்த ஒருவரும் இல்லை, யாரிடத்திலும் இதை சொல்ல முடியாது. ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய உங்கள் அருகிலே வந்திருக்கிறார், உங்க பக்கத்திலே வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார், உங்க பக்கத்துல தான் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே இவ்விதமான பிரச்சனை, போராட்டம் இந்த வருஷத்துல அது இப்பொழுதே முடிவுக்கு வருகிறது. ஒரு முடிவு உண்டாக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. ஆண்டவரே, வாயை திறந்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறங்க. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Oh, thank you Jesus. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க,
ஸ்தோத்தரிங்க, துதிங்க, 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 அதிகமா துதிங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சத்தமா துதிங்க பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். யார் யார் மனம் உடைந்து கண்ணீரோடு கேட்கின்றார்களோ, ஓ கண்ணீரோடு வாஞ்சையோடு தாகத்தோடு ஜெபிக்கின்றார்களோ, அவர்களுக்கு நீர் இறங்கும். இப்பொழுது இறங்கும் ஐயா, இப்பொழுது இறங்கி ஒரு அற்புதத்தை செய்த தகப்பனே. பின்னால் வருகிறதான பார்வோனின் சேனை எப்படி அழிந்து தோற்கடிக்கப்பட்டதோ, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தீரோ, அதே போல இப்பொழுது இருக்கிற பிரச்சனையில் இருந்து ஓ தம்முடைய தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளை விடுதலை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் சகல பிரச்சனை நின்றும் போராட்டத்தில் இருந்தும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல ஓ ஜனங்களுக்காக போராடுகிறோம் ஐயா, போராடுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஓ எங்கு கண்ட எகிப்தியனை என்றைக்கு நீ காண மாட்டாய் என்கிற வார்த்தையின்படி காணக்கூடாதப்பனே. பலகீனங்கள் இனிமேல் வர விடவே கூடாது தகப்பனே. பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒளிந்து போகிறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி பலி, ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறோம். எல்லா பிரச்சனை ஓய்ந்து விட்டதுக்காக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என் பிரச்சனை ஒளிந்து போய் விட்டது, எனக்கு எதிரான போராட்டம் மறைந்து விட்டது, இயேசுவின் நாமத்தில் மறைந்து விட்டது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. என் சரீரத்தில் இருக்கிற பலகீனம் மறைந்து விட்டது, என்னுடைய வியாதி எதை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போய்விட்டது. நான் இப்பொழுது வியாதிப்பட்டவன் அல்ல, நான் பலகீனப்பட்டவன் அல்ல. ஓ நான் என் குடும்பத்தில் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் விலகிவிட்டது. இந்த வருஷ கடைசியில கர்த்தர் விலக்கி இருக்கிறார், விடுதலைக்கு தந்து விட்டார். எங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிக்கப்படாதவங்க இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பி விட்டார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஓ என்னை போல ஆராதிக்க தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி யோமனுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீங்க ஏமாற்றம் அடையவே மாட்டீங்க. ஆவியானவருக்காக காத்திருக்கிற வேளையில உனக்கு ஏமாற்றம் வராது, உனக்கு தோல்வி வராது. சகோதரி சகோதரனே, உனக்கு தோல்வி இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. வாழ்க்கையில ஏதோ ஒரு குடும்பத்தை காண்பிக்கிறார். எங்க இருக்காங்கன்னு தெரியல. குடும்பமா நான் தற்கொலை செய்து கொண்டான், ரொம்ப நலமா இருக்குமே, கடன் தொல்லை ரொம்ப ஓவராகி போச்சு, நான் என்ன செய்ய போகிறேன் அறியாம வழி தெரியாமல் இருக்கிற குடும்பத்தோடு இருக்கிற வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை சற்றே ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். இந்த நேரத்தில் அவைகளை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, அப்படிப்பட்ட இருள், மரண இருள் அவர்களை விட்டு வெளியில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளியில் வருவதாக. ஓ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கும்படி ஆவியானவர் இறங்கி வருகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இறங்கி அந்த குடும்பத்துக்குள்ள இறங்கி வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, விடுதலை செய்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வழிக்கும் தெய்வமே, வாழ்வழிக்கும் அல்லவே ஏசையா, பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி மிகப்பெரிய விடுதலை நீர் தருகிறீர். உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. வெறுமை அனுப்பாதபடி ஆசீர்வதித்து அனுப்புங்க. கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருக்கட்டும். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.